இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் உலக நாடுகளையே தூக்கம் இல்லாமல் பண்ணியிருக்கு. வழக்கமாக வடகொரியா அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் பெறுறது ஏவுகணை சோதனைகள் தான். ஆனால் இந்த முறை கிம் ஜாங் உன் அவர்கள் ஒரு படி மேலே போய் கடலுக்குள்ளே இறங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சியே போட்டிருக்கார். ஒரு புதிய வகையான டிஸ்ட்ரோயர் போர்க்கப்பலில் இருந்து குரூஸ் மிசைல்களை ஏவி அதிரடி காட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 2030 12 அணு ஆயுத போர்க்கப்பலை கடலில் இறக்க போகிறதாம் ஒரு பெரிய ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கார். இதனால் தென்கொரியா, ஜப்பான்னு பக்கத்து நாடுகள் எல்லாம் செம்மையாக டென்ஷன் ஆகியிருக்காங்க. பக்கத்து நாடுகள் மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கும் மூக்கு வைத்து போய் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானோட கப்பல்களை மூழ்கடிக்கிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கிற வடகொரியா புது கப்பலை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 12 கப்பலை கட்ட போறேன்ற மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதோட பின்னணி என்ன, அந்த 12 கப்பல்கள் ஏன் ஆபத்தானது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த புது போர்க்கப்பலை பற்றி பார்ப்போம். இதே ஏதோ சாதாரணமான கப்பல் என்று நினைச்சா அதுதான் தப்பு. இதை வடகொரியா தரப்புலேருந்து ஒரு டிஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே இதோட டிசைன் தான். இதை பார்க்கும்போது ரொம்ப நவீனமாக, அதாவது நம்ம காலிவுட் படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டெல்த் லுக்கில் இருக்கு. ஸ்டெல்த்னா என்னன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். ரேடாரில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் ஸ்டெல்த். எதிரி நாட்டு ரேடாரில் இந்த கப்பல் ஒரு சின்ன படகு மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய ஆயுதங்களை ஒழிச்சு வச்சிருக்க முடியும். கிம் ஜாங் உன் அவர்கள் இந்த கப்பலுக்கு போய் அங்கே இருக்கிற கேப்டன் மற்றும் வீரர்களோட ரொம்ப நேரமாக ஆலோசனையில் இருந்திருக்கார். அந்த போட்டோக்களை பார்த்தா அவர் ஏதோ மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி தான் அவரோட பாடி லாங்குவேஜ் அனைத்துமே தெரியுது. இப்போ நாம் மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த கப்பலில் இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குரூஸ் மிசைலை லான்ச் பண்ணி சோதனை பண்ணியிருக்காங்க. குரூஸ் மிசைல்கள் என்னென்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இது தரைக்கு ரொம்ப கீழாகவே பறந்து போய் எதிரிகளோட ரேடா கண்ணில் மண்ணை தூவிட்டு கரெக்டாக டார்கெட்டை அடிக்கும். இதனை தான் குரூஸ் மிசைல்னு சொல்வார்கள். அதாவது சாதாரணமான மிசைல்கள் என்றால் வான்வெளியில் உயரத்தில் பறக்கும், ஆனால் குரூஸ் மிசைல்கள் என்றால் தரையில் இருந்து ரொம்ப குறைவான உயரத்தில் தான் பறக்கும். வடகொரியா சொல்கிறதை பார்த்தா இந்த மிசைல்கள் 100% துல்லியமாக ஒரு குறிப்பிட்ட இலக்கை தாக்கியிருக்காம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மிசைல்களில் அணு ஆயுதங்களை, அதாவது நியூக்ளியர் வார்க்கெட்டை பொருத்த முடியும். அதாவது கடலில் இருந்து ஒரு அணு ஆயுத தாக்குதலை இப்போ வடகொரியாவால் முழுசாக செய்ய முடியும் என்பதும், அப்படி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராகி இருக்கோம் என்பதைத்தான் நிரூபிச்சிருக்காங்க. சோதனை நடக்கிறப்போ கிம் ஜாங் உன் அவர்களோட முகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரிப்பு இருந்துச்சு. அவர் அப்படி என்ன சொன்னாருன்னா, நம்ம கடற்படையை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றணும் அப்படின்னு கட்டளை போட்டிருக்கார். எதுக்காக இப்போ திடீரென கடற்படை மேலே கவனம் செலுத்துகிறார்கள் என்று பார்த்தா, இதற்கு முன்னாடி வரைக்குமே வடகொரியா தரைப்படையிலையும் பெரிய கண்ணமிட்டு கண்ணம் பாயிற ஏவுகணைகள்லையும், அதாவது ICBM இந்த கொண்டு பாலிஸ்டிக் மிசைல்லையும் தான் அதிக கவனத்தை செலுத்தினாங்க. ஆனால் இப்போது நாங்கள் கடல்லையும் கிங் தானன்னு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு முயற்சியாக தான் கடற்படையை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காண்டி அதன் மீது கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். இது முக்கியமாக அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அதாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஆசிய கடற்பகுதியில் சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பதிலடியாக வடகொரியா தரப்பிலிருந்து செய்த நடவடிக்கை தான் பார்க்கப்படுது. இப்போ எல்லாருக்கும் எழும்புற கேள்வி என்னென்னா, வடகொரியாவுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த தொழில்நுட்பம் எப்படி கிடைச்சது என்பதுதான். ஏனெண்டா இந்த கப்பலோட டிசைன் ரஷ்யாவோட சில நவீன போர்க்கப்பலை ஒத்திருக்குன்னு நிறைய இராணுவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்களை வடகொரியா ரஷ்யாவுக்கு கொடுத்ததாகவும், பதிலுக்கு ரஷ்யா இந்த மாதிரி உயர் ரக தொழில்நுட்பத்தை வடகொரியாவுக்கு தயாரிபார்த்து கொடுத்தார்கள் என்றும் ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இது உண்மையாக இருந்தால் இது வரும் வடகொரியாவோட வளர்ச்சி மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு குளோபல் கூட்டணியாக உருவாக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய தலைவலியாக மாறும் என்பதை நீங்களும் யோசிச்சு பாருங்க. கிம் ஜாங் உன் அவர்கள் சும்மா ஒரு கப்பலை மட்டும் கட்டிட்டு போகல, அவரோட டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கார். 2030 வடகொரியா கடற்படையில் 12 அணு ஆயுத போர்க்கப்பல்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன நாடு, பொருளாதார தடையில் சிக்கி தவிக்கிற ஒரு நாடு இவ்வளோ பெரிய ஒரு இலக்கை அடைய முடியுமா என்பதுதான் பலருக்கு எழும்பியிருக்கிற கேள்வி. இது வரைக்கும் வடகொரியாவோட பலம் அவங்களோட நிலப்பரப்பில் இருக்கிற மிசைல்கள் தான். ஆனால் நிலப்பில் இருக்கிற மிசைல்களை செயற்கைக்கோள் மூலமாக அமெரிக்காவால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கடலுக்குள்ள ஒரு கப்பல் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தால் அதை ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதுதான் கிம் ஜாங் உன்னோட மாஸ்டர் பிளானு. நாங்கள் எங்கே வேணாலும் இருப்போம், எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற பயத்தை அமெரிக்காவுக்கு உருவாக்கத்தான் இதனை செய்திருக்கிறார்கள். இந்த பயத்தை உருவாக்கணும் என்பதுதான் கிம் ஜாங் உன் அவர்களோட
நினைப்பாகவும் இருக்கு. இந்த 12 கப்பல்களும் சும்மா சாதாரண கப்பல்களாக இருக்காது என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இதில் சில டிஸ்ட்ராயர் ஆகவும் சில ஃப்ரிகேட் ஆகவும் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதில் மெயினான விஷயம் என்னென்னா நியூக்ளியர் கேப்பபிள் குரூஸ் மிசைல், அதாவது அணு ஆயுதத்தை சுமந்து போகக்கூடிய மிசைல்களும் இந்த கப்பலில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக பசிபிக் கடற்பகுதியில் அமெரிக்காவோட ஆதிக்கத்தை குறைக்கிறது தான் இதோட நோக்கம் என்று சொல்லப்படுது. இப்போ அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், அதாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஜப்பான் அல்லது தென்கொரியாவோட பக்கத்தில் வந்து நின்னா வடகொரியாவுக்கு பயம் ஏற்படும். ஆனால் வடகொரியாட்ட இந்த 12 நியூக்ளியர் கப்பல்கள் இருந்தால், அதுவும் தங்களுடைய கப்பல்களை இராணுவத்தில் இணைத்தா அமெரிக்காவே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பவர் பேலன்ஸாக மாற்ற போகிற ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதாவது வடகொரியா இந்த 12 அணு ஆயுத கப்பல்களை இராணுவத்தில் இணைப்பது, இந்த கப்பல்களை கட்டி இராணுவத்தில் இணைப்பது மிகப்பெரிய ஒரு பவர் பேலன்ஸை உருவாக்குற விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போ ஒரு லாஜிக்கான கேள்வி எல்லாருக்குமே எழும்பும். வடகொரியாவில் சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு சொல்கிறாங்களே, அப்புறம் எப்படி இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி கப்பல்களை கட்டுறாங்க என்பதுதான். இதுதான் உலக நாடுகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த இடத்துல தான் சைபர் திருட்டு மற்றும் கிரிப்டோ கரன்சி திருட்டுகள் பற்றி பேச்சு வருது. வடகொரியாவோட கேக்கஸ் உலகத்தில் இருக்கிற நிறைய பேங்குகளில் இருந்த பணத்தை திருடி அதை அவங்களோட இராணுவத்துக்கு பயன்படுத்துகிறதா ஐநா சபையை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ப்ரொபகண்டாவாக கூட இருக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நடக்கிறது வடகொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. ரஷ்யாவுக்கு தேவையான ஆர்டிலரி செல்களை வடகொரியா கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக ரஷ்யா வடகொரியாவுக்கு தேவையான கப்பல் கட்டும் தொழில்நுட்பம், இன்ஜின் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் கைமாத்துறாங்கன்னும் வடகொரியாவுக்கு தேவையான உதவியில் செய்கிறாங்கன்னும். இந்த டீலிங் தான் 2030க்குள்ள இந்த திட்டத்தை, அதாவது 12 அணு ஆயுத போர்க்கப்பல்களை வடகொரியாவோட கடற்படையில் சேர்க்கிறது என்ற திட்டத்தை முடிக்க கிம் ஜாங் உன் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கணும் நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த சோதனையின் போது கிம் ஜாங் உன் கடற்படை தளபதிகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டரையும் போட்டிருக்கார். வடகொரியாவினுடைய கடற்படை தற்காப்புக்காக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு ஆக்ரோஷமான தாக்குதல் நடத்தும் படியாக மாறணும்னு சொல்லியிருக்கார். இதை கேட்கும்போதே தெரியுது இனிமே வர்ற காலங்களில் கடற்படை பதட்டம், அதாவது கடற்பரப்பில் பதட்டம் இன்னுமே அதிகமாக போகுது என்பது தெளிவாக தெரியுது. குறிப்பாக கிம் ஜாங் உன் ஓவர்சீஸ் அப்படின்னு அந்த செய்தியில் வர்ற வார்த்தையே ஒரு அதிகாரத்தை காட்டுது. அவர் நேரில் நின்று எல்லாத்தையும் பார்க்குறாருன்னா, அதாவது கிம் ஜாங் உன் அவர்கள் இந்த சோதனை அனைத்தையுமே நேரில் நின்று பார்க்குறாருன்னா இந்த திட்டம் வடகொரியாவுக்கு எவ்வளோ முக்கியமானது என்பதை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. இதனால் ஜப்பான் கடலில் இருக்கின்ற தீவுகளுக்கு இடையில், ஜப்பான் தங்களுடைய கடலில் இருக்கின்ற தீவுகளுக்கு இடையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்தில் கிம் ஜாங் உன் அவர்கள் ஸ்னைப்பர் பயிற்சியை நேரில் போய் பார்த்துருக்கார். எதுக்குறா கடற்படை சோதனைக்கு நடுவில் ஸ்னைப்பர் பயிற்சியை பார்க்குறார் அந்த கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். ஒருவேளை போர் வந்தால் தரைப்படை வீரர்கள் எவ்வளவு துல்லியமாக குறிவச்சு சுடுறாங்க என்கிறது ரொம்பவே முக்கியம். அதில் அவர் தெளிவாக இருக்கார் என்பதும் இதிலேருந்து புரிந்து கொள்ள முடியுது. அந்த துப்பாக்கிகளை அவரே கையில் எடுத்து பார்க்குற ஃபோட்டோக்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கொண்டிருக்கார். இது ஒரு டோட்டல் வார் ரெடினஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மேலே இருந்த மிசைல்களும் கீழே இருந்து ஸ்னைப்பர்ஸும் கடலில் இருந்து அணு ஆயுத கப்பல்கள் இப்படி எல்லா பக்கம் லாக் பண்ணுறது தான் வடகொரியாவோட திட்டம். சரி, இதனால் மற்ற நாடுகளுக்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். தென்கொரியா உடனேயே அவங்களோட பாதுகாப்பு படைகளை உஷார்படுத்திட்டாங்க. ஜப்பான் கடல் வழியாக ஏதாவது ஆபத்து வருமானு கண்காணிப்பை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா வழக்கம் போல் இது ஒரு சட்ட விரோதமான செயலுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வெனிசுலாவோட தலைவரை தூக்கினது கடத்தினது அது சட்டவிரோதம் இல்லை. வெனிசுலாவோட படகுகள் மீது தாக்குதல், மக்கள் மீன்பிடி படகுகள் மீது தாக்குதலை நடத்தியது அது சட்டவிரோதம் இல்லை. ஈரானோட சுப்ரீம் லீடரை கொலை பண்ணியது அது சட்டவிரோதம் இல்லை. ஈரானுக்கு இருந்த ஸ்கூல் மீது தாக்குதலை நடத்தி 160 சின்ன குழந்தைகளை, அதாவது பெண் பிள்ளைகளை கொன்றது அது சட்டவிரோதம் இல்லை. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தது அது சட்டவிரோதம் இல்லை. ஆனால் வடகொரியா தன்னுடைய தற்பாதுகாப்புக்காண்டு இதனை செஞ்சால் அது சட்டவிரோதமா? இது எந்த ஒரு நியாயமானு தெரியலை. அமெரிக்கா உலகத்தினுடைய நாட்டாமை மாதிரி செய்யப்படுறாங்க. அமெரிக்கா 2வது உலகப் போர் முடிந்ததில் இந்த இப்போ வரையுமே உலகத்தினுடைய நாட்டாமைத்தான் செய்யப்பட்டார்கள். ஆனால் அதனை வெளிப்படையாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் இப்போ வெளிப்படையாகவே நான் தான் ராயா, நான் சொல்கிறத நீ கேட்டுத்தான் ஆகணும், இல்லாட்டி உன்னோட கதையை முடிச்சிடுவேன் என்று சம்பவங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கார். அமெரிக்காவோட உண்மை முகம் என்ன என்பதை உலக நாடுகள், உலகத்தில் இருக்கிற மக்கள் இப்போ புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கையில் சட்ட விரோதத்தை பற்றி அமெரிக்கா பேசுகிறது தான் காமெடியாக இருக்குது. ஆனால் இந்த முறை வடகொரியா ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற மாதிரி தெரியுது.
ஆசிய பகுதியில் ஒரு பெரிய ஒரு அதிகார போட்டி ஆரம்பிச்சிட்டுதே சொல்லலாம். இது உலகப் போருக்கு வழிவகுக்குமா இல்லை சமாதான பேச்சுவார்த்தை மூலம் முடியுமா என்பது பல பேருடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் வடகொரியா இதனை செஞ்சு தான் ஆகணும். வடகொரியா தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்தணும், இருப்பை பாதுகாக்கணுமாண்டா இதனைத்தையும் செஞ்சு தான் ஆகணும். அப்படி இல்லாட்டி எப்படி மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளை அமெரிக்கா அழிக்கிறார்களோ, எப்படி வெனிசுலாவை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்தார்களோ, அதே மாதிரி வடகொரியா மீதும் கை வைப்பார்கள். ஆகவே வடகொரியா தங்களுடைய பாதுகாப்புக்காண்டி இதனை செஞ்சு தான் ஆகணும். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் வடகொரியா இப்போ ரொம்ப வேகமாக தன்னை ஒரு சூப்பர் பவர் நாடாக காட்டிக்க முயற்சி செய்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. கிம்யாங் உன் அவர்களோட இந்த 2030 பிளான் சக்ஸஸ் ஆகுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிம்யாங் உன் அவர்கள் இதை செய்கிறது சரியா? தன்னுடைய கடற்படையை வெளிப்படுத்துறது சரியா? அல்லது இப்படி செய்யாமல் அமைதியான முறையில் போனால் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இப்படி கிம்யாங் உன் அவர்கள் இதனைத்தையுமே விட்டுட்டு அமைதியான வழியில் போனால் அமெரிக்கா வடகொரியாவை சும்மா விடுவார்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.